الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. திருக்குர்ஆனுடைய சிந்தனைகளில் 7வது தலைப்பாக ஹலாலை ஹராமாக்காதி இந்த தலைப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இயற்கையான தீனே ஃபித்ரத், அதாவது எல்லா மனிதர்களும் வாழ்வதற்கு தகுதியான சட்டங்களைத்தான் சொல்லும் வழிமுறைதான் இந்த இஸ்லாம் காட்டும். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலநிலையிலும் புரோஜனமான பயன் தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் சிலவற்றை ஹலாலாக்கியுள்ளான், சிலவற்றை ஹராமாக்கியுள்ளான். ஹலால்னா என்ன? அல்லாஹும் ரசூலும் எதை அனுமதித்தார்களோ, எதை பயன்படுத்தலாம் என்று அனுமதி கொடுத்தார்களோ அதற்கு ஹலால் என்று சொல்லப்படும். ஹராம் என்றால் அல்லாஹும் ரசூலும் எதை பயன்படுத்த தடை விதித்தார்களோ அதற்கு ஹராம் என்று சொல்லப்படும். அப்போ எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லாஹும் ரசூலும் ஹலாலாக்கியதை ஹராமாக்க அனுமதி கிடையாது. அல்லாஹும் ரசூலும் ஹராமாக்கியதை ஹலாலாக்குவதற்கு அனுமதி கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமு தய்யிபாதி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை, அந்த நல்லதை நீங்கள் ஹராமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்து இறங்குறதுக்கு முன்னாடி, எப்போ இந்த ஆயத்து இறங்குது அப்படின்னா, நபித்தோழர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத்தை பற்றி கேட்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் நின்று வணங்குவார்கள், நோன்பு வைப்பார்கள், நல்ல இபாதத் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நபியினுடைய இபாதத்தை கேட்டுட்டு இந்த சஹாபாக்கள் முடிவு செஞ்சுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவுக்கு இபாதத் செய்கிறாங்க, அல்லாஹ் முன் சென்ற பாவங்கள் பின்னால் வரக்கூடிய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறான், அப்போ நம்ம எவ்வளவு இபாதத் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் இப்படி முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் நான் இரவில் தூங்கவே மாட்டேன், இரவு முழுக்க நின்று வணங்குவேன் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் இனிமேல் திருமணமே செய்ய மாட்டேன், நான் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தனிமையில் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நான் பகல் முழுக்க நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி முடிவு செஞ்சுறாங்க, முடிவு எடுத்துக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி எட்டப்படுது. அவன் இந்த செய்தி கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னார்கள், சிலர் இப்படி சொல்கிறாங்களாம், நான் இரவில் தூங்கவே மாட்டேன், நின்று வணங்குவேன், நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன், திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும், உங்களிலேயே அல்லாஹ்வை மிக அஞ்சுபவன் நான் தான் உங்களில் மிக தக்குவாதாரி நான் தான். அப்போ நானே சில சமயம் நோன்பு வைப்பேன், சில சமயம் நோன்பை விட்டுருவேன், சில சமயம் எழுந்து நின்று தொழுவேன், சில சமயம் தூங்குவேன். நானும் பல பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன். கடைசியாக சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என் சுன்னத்தை யார் புறக்கணிப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கு அந்த தோழர்கள் அல்லாஹ் ஹலாலானதை, அந்த நல்லதை ஹராமாக தங்கள் மீதே கடமையாக்கினான், ஹராமாக்கினான், இனிமேல் செய்ய மாட்டேன். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து எச்சரிக்கை செய்தார்கள், கண்டித்தார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் சிலதை ஹலாலானதை ஹராமாக ஆக்குவார்கள், ஹராமானதை ஹலாலாக ஆக்குவார்கள். அதை சொல்லுவாங்க, ஹாதா ஹலாலும் வஹாதா ஹராம், இது ஹலால்பா இது ஹராமன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஹலாலா ஹராமான்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னதுபடி இருக்க மாற்றமாக இருக்கும். இதற்காக லி தஃப்தரு அலல்லாஹில் கலி, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுறது தான் இவங்களுடைய வேலை, யூதர்களுடைய வேலை. கிறிஸ்துவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்தார் என்றால், அவர்கள் மதத்தில் துறவரம் என்பது கட்டாயம் கிடையாது. உலகத்தை விட்டுவிட்டு மனைவி மக்களை விட்டுவிட்டு ஒதுங்கி இருப்ப அந்த துறவரத்தை அல்லாஹ் கடமையாக்கலை. ஆனால் இவர்களே தங்களுக்கு தாங்களே, அல்லாஹ் ஒன்று சொல்லவே இல்லை, அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான், திருமணம் செய்யலாம் இல்லாமல், ஆனால் இவர்களே இங்கே நாங்கள் துறவரத்தை வச்சுக்கிறோம், நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம் அப்படி சொல்லி தங்களுக்கு தாங்களே ஆக்கி கொண்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அஹ்பானியத்தனத்து இபத்ததஊஹா மா கதபனா அலைஹிம், துறவரத்தை இவர்களாக புதுசாக உருவாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லலை, நம்ம கடமையாக்கலை. சரி, அப்படி அவங்களுக்கு தாங்களே அனுமதி கொண்டார்களே, அதை சரியான முறையில் இவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்று அல்லாஹ் கிறிஸ்துவர்களை பார்த்து சொல்லலாம். அப்போ யூதர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமானது, அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க தங்களுக்கு தாங்களே ஆக்கி கொள்வது.
அதனால தான் கடுமையாக இந்த ரெண்டு சாராரையும் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்வது போல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நேரான மக்களுடைய பாதையை காட்டுன்னு சொல்லிட்டு இரண்டு சாராருடைய பாதை வேணாம். ஒன்று கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுத்தப்பட்டதோ அப்பேற்பட்ட பாதை அவர்களுடைய பாதையும் அல்ல. அதுதான் யூதர்கள், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிய மக்கள் யூதர்கள். வலத்தாலீன், கிறிஸ்துவர்கள், அதாவது வழிதவறிய மக்கள், அதைத்தான் அல்லாஹ் கிறிஸ்துவர்கள். அப்போ வழிதவர்களுடைய பாதையும் அல்ல என்று இந்த ரெண்டு சாரார்களையும் சொல்லி இந்த ரெண்டு சாரார்கள் போல நீங்கள் ஆயிராதீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இஸ்லாத்தில் வரம்பு மீறி செயல்படக்கூடாது. எல்லாவற்றிலும் இஸ்லாம் நடுநிலையை கற்றுத் தருகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒருத்தர் சொன்னார், நான் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னபோது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், சாப்பிடு, உன் சத்தியத்தை முடித்துவிடு. ஏன்னா அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான் சாப்பிட்றது, நீயே ஹராமாக்கிற. அதான் அல்லாஹ் கேட்பான், குல் அல்லாஹு அதீன லக்கும், ஹலால் ஹராமுன்னு முடிவு செய்யறதுக்கு உனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தானா? அப்போ அல்லாஹ் சொன்னது தான் ஹலால், அல்லாஹ் சொன்னது தான் ஹராம். இதுதானே தவிர நம்மளா ஒன்று புதுசாக முடிவு செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின், ஹலால் என்ற விஷயமும் தெளிவாக்கப்பட்டு விட்டது, ஹராமும் தெளிவாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தங்களுடைய மனைவி வீட்டுக்கு வருவார்கள். சென்று வரும்போது ஒரு மனைவிமாருடைய வீட்டிலேருந்து வரும்போது தேன் குடிச்சிட்டு வரும். மற்றொரு மனைவி வீட்டுக்கு போகும்போது தேன் குடிச்சிட்டு போகும்போது அந்த மனைவி சொல்லிடுறாங்க, இந்த தேன் துருவாடு அடிக்குதுன்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்ணிடுறாங்க, இனிமேல் தேனே சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சிடறான். இனிமேல் நான் தேனே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கட்டுறான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கான், அதை நீங்கள் ஏன் ஹராமாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்வான். அப்போ மார்க்கத்தில் எது ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அதை ஹலாலாக கருத வேண்டும், அதை சாப்பிட வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதை நம்ம ஹராமாக ஆக்கிவிடக்கூடாது. எது மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்டோ அதை ஹராமாகத்தான் கருத வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது, உபயோகிக்கக்கூடாது, அதை ஹலாலாக ஆக்கிவிடக்கூடாது. எப்பேற்பட்ட காலத்திலாக இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு தகுந்தவாறு நம்முடைய மனசை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆசைகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நம் மன இச்சைக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை மாற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். கடைசியில் அல்லாஹ் சொல்வான், வலா தஅதது, வரம்பு மீறி செயல்படாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான்.